வெல்கம் டு மை சேனல். அயலி சீரியல் ஆகஸ்ட் 21க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கபிலன் வந்து ரித்திகாவுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ரித்திகா நீ ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, ரித்திகா இல்லை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை என்ன நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, இதில் என்ன இருக்குது, நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆக போகிறோம், இதுக்கப்புறம் என்ன நம்ம தனியாக மீட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு, இதெல்லாம் தப்பு அப்படின்னு வந்து ரித்திகா சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம மீட் பண்ணிக்கிறது. சொன்னோன்னே வந்து இல்லைன்னா பல மாதிரி பேசுகிற, எனக்கு தெரியும் உனக்கும் ஆசை இருக்குன்னு, வா அப்போ மீட் பண்ணலாம், என் ரூமில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து கபிலன் வந்து எப்படியோ வந்து ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி வந்து ரித்திகாவை வந்து வர வைக்கிறதுக்கு பார்க்குறாரு. அதே மாதிரி ரித்திகாவும் வந்து வர்றாங்க. ஆனால் வந்து ரித்திகா வர்றப்ப பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட வந்து துப்பட்டா வந்து டோரில் வந்து மாட்டிக்கிது. மாட்டிக்கிட்டோன்னே வந்து அவங்க வந்து அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து வந்து அயலி வந்து மாப்பிள்ளைக்கு வந்து ட்ரெஸ்ஸு குடுக்கணும். அக்கா முறையில உள்ளவங்க தான் குடுக்கணும். நீ குடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்க குடுக்குறாங்க. உடனே வந்து அயலி அத வாங்கிட்டு மாப்பிள்ளை ரூமுக்கு வந்து வர்றாங்க. ஆனா அதுவரை வந்து கபிலன் தான் மாப்பிள்ளை அப்படிங்கிறது வந்து இன்ன வரை அயலிக்கு தெரியாதது வந்து நமக்கு பெரிய வந்து ட்விஸ்ட்டா தான் இருக்கு. வந்து கதவ தட்டுறாங்க. நம்ம வந்து "கன்னுக்குட்டி வா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கபிலன் வந்து ரித்திகா தான் நினைச்சு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. "கன்னுக்குட்டி வா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாரி இருக்கு அயலிக்கு. வந்து பார்த்தா கபிலனா இருக்கு. 2 பேரும் வந்து பார்த்துக்கிறாங்க. என்ன நீ தான் மாப்பிள்ளன்னு அப்பதான் வந்து தெரியுது நம்ம அயலிக்கு. ஐய்யய்யோ! அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே அடியா வந்து அடிக்கிறாங்க. வந்து அடிச்சதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து ரித்திகாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு எபிசோட்ல வந்து நடக்குது. இதனால வந்து ரித்திகா கல்யாணம் நிக்குமா? இல்ல வந்து கபிலன பத்தி எல்லாருக்கும் உண்மை தெரிய வந்துரும் எப்படியும். தெரிஞ்சதுக்கப்புறம் அயலி எப்படி வந்து கல்யாணத்த நடக்க விடுவாங்க அப்படின்னு அப்கமிங்கில தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க் யூ.